ஏசாயா 62 அதிகாரம் 7 எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உலகத்தில் அநேக நகரங்கள் உண்டு, பல்லாயிரக்கணக்கான பட்டணங்கள் உண்டு. ஆனாலும் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரே நகரம் எருசலேம் மாநகரம். உலகம் முழுவதும் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நகரங்களில் என்னென்னமோ நடக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் எருசலேம், தான் இருந்த இடம், தான் வளர்ந்த இடம் எருசலேம் மாநகரத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமியிலே அதனுடைய பேர் பிரஸ்தாபத்தை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தர் அந்த எருசலேம் மாநகரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 62 அதிகாரம் 7 எவ்வளவு அழகாக அதை எடுத்து உரைத்திருக்கிறார் என்று பாருங்க. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி இந்த பூமிக்கு வரப்போகிறார். அந்த எருசலேம் மாநகரத்தில் இருந்து உலகம் முழுதும் அவர் ஆட்சி செய்ய போற நேரம் வந்துவிட்டது. இந்த இடத்தை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரா? பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். இன்றைக்கு அது புகழ்பெற்ற இடம், மக்களால் சொல்லப்படுகிற இடம். அனைத்து நாட்டின் அதிபர்களும் அந்த எருசலேம் மாநகரத்தை நோக்கி பார்க்கிறார்கள். ஏனென்றால் அதை அவர் எந்த அளவுக்கு அவர் புகழ்ச்சி ஆக்கி இருக்கிறார் தெரியுமா? அது புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். தான் நகரத்தை உயர்த்துவார். தன்னுடைய நகரத்தை அகில உலகத்தின் தலைநகரமாக வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.